கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் வர. கொழுக்கட்டை செய்ய 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறம் அதை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி காய வச்சிருங்க. ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கையில் ஒட்டுற பதம் இருந்தால் போதும். அரிசி சின்ன சின்ன பீஸாக தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அரிசி காஞ்சிருச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். மாவோடைய பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை இட்லி தட்டில் கொட்டி ஆவி காட்டிக்கலாம். மாவை ஆவி காட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப மாவு நல்லா உள்ளெல்லாம் வேகும். மாவு வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கறதுன்னா, இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் திரட்டி பாருங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு வந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். 1/2 கிலோ பச்சரிசிக்கு 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு வெள்ளைக்கட்டி இனிப்பு மாறும், அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாகு பதெல்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்ப வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெள்ளைப்பாகு, தேங்காய், கொழுக்கட்டை மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆவி காட்டின கொழுக்கட்டை மாவை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ அதில் கீனின தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடுறப்ப சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். கரைச்ச வெள்ளைப்பாகை வடிகட்டிக்கிறேன். ஏன்னா அடியில் டஸ்ட்லாம் இருக்கும்ல, அதனால வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்க அதிகமாக வெள்ளை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை. மாவை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டிப்பட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டை உருட்டிக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ கையில் நெய் தொட்டுக்கிட்டு எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். இதை ஆவி காட்டிக்கலாம். வச்சு மூடிக்கிறேன். இது வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். குறைஞ்சது 30 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பூரண கொழுக்கட்டை பார்க்கலாம். பூரணம் வச்சு வெள்ளை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதனால் கொதிச்சு வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். இல்லை ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக ஆக்கிக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் போடுறதுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லத்தை அதில் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வெல்லம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் துருவின தேங்காவை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன்.
வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இனிப்பெடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டையில வைக்கணும். இப்போ 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வறுத்து எடுத்த மாவு தான். இதில் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போதான் வந்து கொழுக்கட்டை செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மாவை கிளறி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைகிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வைக்கிற பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொழுக்கட்டை செய்யறது பார்க்கலாம். இந்த மாதிரி வாழை இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையில செய்கிறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அச்சியில் செய்யாமல் இந்த மாதிரி வாழை இலையில செய்யுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ அதில் வந்து வெள்ளை கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சோல அதை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஈவனாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூரணம் எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூரணம் வெளியே வராமல் இருக்கும். இன்னொன்று செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இலையில வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஈவனாக தட்டிக்கிட்டு அதுக்குள்ளே பூரணம் வச்சு எட்ஜில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி அடியில் ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டு வச்சு அதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு வைங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ இது 15லேருந்து 20 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி தட்டிலேருந்து எடுத்துடுறேன். இப்போ இந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசியில் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்போம். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் 3 மணி நேரம். ஊறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் வந்து அரிசியை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து வானலில் போட்டு கிண்டிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் வந்து அரைச்ச மாவை சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு மாவு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மாவு கிண்டுறப்ப கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இந்த மாவில் வந்து நம்ம கை வச்ச கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் இதோடைய பதம். நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் எடுத்துக்கோங்க. பால் ஷேப் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டி அது உள்ள பூரணம் வச்சுக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்பு பூரணம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து கோன் ஷேப்பில் லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே பிளெயினாக வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பூண்டு ஷேப் வேணும்னா வடை குத்துற ஊசி, அப்படி இல்லாட்டி கத்தி இதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அழுத்தி. நான் வந்து வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு கோடு போட்டுக்கிறேன். நல்லா அழகாக இருக்கும், அச்சில் செய்கிற மாதிரியே. மாவு வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிருங்க. மாவு காஞ்சிடுச்சுன்னா கொழுக்கட்டை தட்டுறப்ப விரிசலாக வந்துடும்.
அதனால மாவு வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். இப்போ இலை கொழுக்கட்டைக்கு பார்க்கலாம். வாழை இலையில இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு மாவு வச்சு தட்டிக்கலாம். எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். உள்ள பூரணை வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கொழுக்கட்டை தட்டுறப்ப விரிசல் எதுவும் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்துச்சுன்னா வேக வைக்கிறப்ப பூரணம் வெளியே வந்துடும். விரிசல் இல்லாமல் தட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும். இதை வந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா எல்லாருமே இந்த புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இடியாப்ப அரிசிலையும் செய்யலாம். புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும் 3 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைக்கிறப்ப அதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்கறதுனா இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அரிசி அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். எண்ணெய் எதுக்கு ஊற்றுதுன்னா அடி பிடிக்காமல் இருக்கதா எண்ணெய் ஊற்றுது. அதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. மாவு நல்லா இறுகலாக வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தேங்காய், கடலைப்பருப்புலாம் போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கை விடாமல், இல்லாட்டி கட்டி பட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கை விடாமல் கிண்டுங்க. இந்த மாதிரி மாவு வந்து சுருண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுன்னா ரொம்ப ஆறிடக்கூடாது. நம்ம கை வச்சு உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து மாவை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டுருங்க. உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. ஏன்னா மாவு வந்து ஒட்டும். அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி தட்டில் வச்சுருங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 350 வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கம்மியாக வேணும்னா 300 வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ணிடாதீங்க. இதுவே எனக்கு கரெக்டான ஸ்வீட்டாக இருந்துச்சு. 1/2 கிலோ அரிசிக்கு 350 வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கிண்டணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உருட்டி வச்ச பால் கொழுக்கட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அரைக்கிறப்ப உப்பு போட மறந்துட்டிங்கன்னா மாவு கிண்டுறோம்ல அரைச்சிட்டு அப்போ கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உருட்டி வச்ச பால் கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் வெல்லம் சேர்த்துக்கணும். நான் சேர்க்குற வெல்லத்தில் வந்து தூசிலாம் எதுவும் இல்லாததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் தூசியாக இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் அதில் வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். கம்பி பதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெல்லம் கரைஞ்சதும் அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் 350 கிராம் வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் அதில் திருகி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம்.
காய்ச்சின பால் வந்து 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கிட்டு நல்லா 10 நிமிஷம் வேக வைங்க. பாலில் வெல்லத்தில் நல்லா கொழுக்கட்டை வேகிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கடலைப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபியெல்லாம் பார்த்து விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.